சாச்சனா வந்து எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கேப்டனாகவே ஆயிடுச்சு. முத்துக்குமரனை வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பிரதீப்க்கு நடந்த நிலைமை வந்து அவருக்கும் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மக்களே பிக் பாஸ் சீசன் 8 வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் பெருசாகவே போச்சு. அதில் நீங்கள் பார்த்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை மஞ்சரி தப்பாக இருப்பாங்களோ, ஒருவேளை முத்துக்குமரன் தப்பாக இருப்பாரோ, அருண் அழுகுறாரு, அவர் நல்ல சோலாக இருப்பாரோ அப்படின்ற யாராச்சும் கருமத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வீட்டுக்குள்ள நடந்துச்சுல, எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இந்த மெயின் பிரச்சனைக்கு வந்து முக்கியமான ஒரு 2 நபர்கள் தான் காரணம். அவங்க யாராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்புறமேட்டு பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரஞ்சித் என்ன பிடிங்கி, சரி அதெல்லாம் தனியாக ஒரு செக்ஷனாகவே உங்களுக்கு நான் பேசிடுறேன். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். இன்னைக்கு நான் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒன்று போச்சுல, ஒரு சண்டை மாதிரி ஒரு சச்சரவாக போச்சுல, அது ஸ்டார்டிங்லேருந்தே வரேன். ஏன்னா லைவ் நான் ஒரு 3.5 மணி நேரம் பார்த்தவங்க, லைவ் பார்த்த எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் லைவ் வந்து, எப்போதும் லைவ் வந்து ஒரு 50,000 பேர் 40,000 பேர் 30,000 பேர் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து 1,00,000 பேர் வந்து ஒரு 3 மணி நேரம் விடாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. எதனால அப்படின்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் அவ்வளோ இதாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணி அந்த கான்வர்சேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமையல் டீம் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரஞ்சித் எதையோ ஒரு பண்ணை கொடுத்துட்றாரு அவரோட பங்கை. சாச்சனா அதை பார்த்துட்டு போயிட்டு கேட்குறாங்க, அதாவது அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா யாரும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. இல்லை கொடுக்கல, இல்லை அவங்க நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்து ஜாக்லின் ட்ரிகர் ஆகுறாங்க. ட்ரிகர் ஆகிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து அருண் அப்போ காண்டாகலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிரெட் வந்து கொடுத்துட்ருக்காரு. போய் அவராகவே வெயிட்ரு மாதிரி அவராகவே சேவ் பண்ணிட்டு இருக்காரு, சிவா சொன்ன மாதிரி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அருணுக்கு வந்து மஞ்சரி மேலே தனிப்பட்ட வன்மம் இருக்குது, முத்துக்குமரன் மேலேயும் தனிப்பட்ட வன்மம் வந்து அருணுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குது. அங்கே அந்த ஸ்டார்டிங் பாயிண்டாக ஆகுது. அப்புறமேட்டு மஞ்சரிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இவங்க ஒளிச்சு வச்சு திங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அக்யூஸ் பண்ணாங்கல்ல, அது ஒளிச்ச ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியா மஞ்சரி கேட்பேன், என்னவா எங்களுக்குலாம் கொடுக்காம சாப்பிட்றீங்க? இப்போ நம்மளே வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒரு எங்கேயோ ஒரு கெஸ்ட் வீட்டுக்கே போயிருக்கோம், டேய் என்னடா அது எனக்கு கொடுக்காம சாப்பிட்றீங்களாடா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பான கேள்வியெல்லாம் அது கிடையாது. இதுக்கு வந்து நைட்டு முழுவதும் வந்து அருண் அழுதாராம். அவர் எனக்கு முடியலை, இவன் நடிகை வேணாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அது ஒரு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து பிரெட் ஒவ்வொன்றா கொடுக்கறது போல், அது மெயின் தப்பே பார்த்தீங்கன்னா பிரெட்டை போய் ஒரு கொடுத்துட்டாரு. வெறும் பிரெட்டை திங்கிறதுக்கு நாய்க்கு போடுறோம் அப்படின்னா அதுவே வந்து எட்டி உதச்சி விட்டுரும். பிரெட்டை வெறுமனே திங்க முடியாதுங்க. ஒரு சால்ட் பிரெட்டோ ஒரு இந்த பிரெட்டை இருந்தால் பெட்டு தின்னவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் திங்க முடியாது. டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு முத்து வராரு. அந்த இடத்துல மஞ்சரியும் கேட்குறாங்க, மஞ்சரி எனக்கு தடவி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டேன், இல்லாட்டி கல் கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சின்ன சின்ன கான்வர்சேஷன் தான் பண்ணுறாங்க. ஜாக்லினுக்கு என்னன்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரு 18 பேருக்கு, இப்போ ஒரு 15 பேர் 16 பேருக்கு தான் சமைக்கிறாங்க. அவங்க அந்த அம்மா என்னமோ 2.5 லட்சம் பேருக்கு சமைச்சு இது பண்ணுற மாதிரி அவங்க ஜாக்லினாக இருக்கட்டும், அவங்க பேர் என்ன தர்ஷிகாவும், அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் ஆகுதான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இவங்க நல்லா பண்ணி கொடுக்கலாம். இங்கே நாங்கள் நிற்கிற எங்களுக்கு தான் தெரியும், அது அவ்வளோ பெரிய வேலை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. கஷ்டம்தான், வீட்டுக்குள்ளே எல்லாருமே தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது யாருக்குமே அந்த ஒரு பிரெட்டுங்கிறது பத்தாது. சரி டோஸ்ட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து மஞ்சரி கேட்க வந்தாங்க. முத்து கேட்டார். இப்படி நடந்து போய் அது மிகப்பெரிய பிரச்சனையாகி அவர் கும்பிட போய் முத்து வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நினச்சிக்கிட்டு தீபக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் அருணுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொம்படிச்சார். அதில் 100% உண்மை. அவர் வந்து தீபக்கா நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு சூரப்புள்ளையே இறங்கினார்ல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அருணுக்கு தான் சொம்படிச்சார். மற்றபடி ஒரு கேப்டனாவோ தீபக்காவோ வந்து எந்த சைடு நியாயம் இருக்குன்னு அவர் பேசவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தான் சொம்படிச்சார். இங்கே மஞ்சரியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டதாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் பேசி விட்டதாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா விஷால் இது டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து பிள்ளையை கிள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடி போயிட்டான். இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சாச்சனாக்கு வந்து பிரெட் தின்னுட்டு இருக்கு.
இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே பார்த்தீங்கன்னா அது திரும்பி அவங்க ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் உட்காந்து இந்த வட்ட மேஜை மாநாடு மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே முத்துவை பேசி விடலை. பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு எவனா பேசி இது பண்ணாங்க. ஒரு பொண்ணு தனியாக இருக்குது, எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறானுங்க. மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியா பேசுகிறாரு, இவங்க இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி அவங்க அப்படிதான் பேசுனாங்க, மாற்றுக்கிறதே இல்லை. அவங்க வந்து பொய்யா மாற்றிலாம் பேசுனாங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது. முத்துக்குமரன் மேலேயுமே எந்த ஒரு தவறுமே கிடையாது. இவனுக்கு என்ன பிளான் பண்ணிட்டானுங்கன்னா, ஷோ ஓட மாட்டேங்குது, இந்த மாதிரி நல்லா விளையாடுற பிளேயரை ஏதாச்சும் ஒன்று சொல்லி விரட்டி விட்டோம் அப்படின்னா ஷோ பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் நினச்சிக்கிட்டானுங்க போல இருக்கு. போன தடவை வந்து பிரதீப் அந்த மாதிரி பண்ணாலும் இந்த தடவை வந்து முத்து வந்து விரட்டிடுவோம், ரெட் கார்டு கொடுத்துருவோம், இல்லை வந்து அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறானுங்க. அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை மக்களே. ட்விட்டரில் வந்து முத்துக்குமரனுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் தெரிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் வந்து அவ்வளோ சில பேர் ஒரு பணம் வாங்கிட்டு பண்ணுறானுங்களா, என்ன பிஆர் டீம் வச்சு பண்ணுறானுங்களான்னு தெரியவே இல்லை. நிறைய பேர் முத்துக்குமரன் வந்து கிரிட்டிசிசம்லாம் பண்ணி அவனை பேடாலாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் பிரயோஜனமே இல்லை. மக்கள் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தலை வேற லெவலில் போயிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அதெல்லாம் அவங்க மேலே தப்பே கிடையாது. அது வந்து இந்த மெயின் காரணமே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாச்சனை ஆரம்பிச்சிச்சு. ட்விஸ்ட் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா விஷால். ஆனால் அவனுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த இதுலையுமே உட்காந்து எல்லாம் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவனோட இதை வந்து விஷால் சொல்லும் போது அப்பதான் சொல்றான். நைட்டு நடந்தப்போ அந்த தக்காளி தொக்கு மேட்டரையும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து அப்போ வந்து சொல்கிறாங்க எனக்கு அப்போ ஹர்ட் ஆச்சுன்னு. அப்போ வந்து இவங்க விஷாலுக்கு ஊட்டி விட்டு இவங்க வந்து ஜாலியாக தான் நடந்துக்கிட்டாங்க. அங்கே எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஹர்ட் ஆகி எனக்கும் அப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சை நாடகம் போட்டாங்க. அருண் அதில் எக்ஸ்ட்ராடனரியாக அவங்க இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு சாப்பிடும்போது எல்லாத்துலேயும் இது மிச்சப்பட்டதுன்னு நான் சொல்லி நான் அழுன்னு அழுதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணார். இன்னைக்கு அவர் நாடகம் பெரிய நாடகமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷனாக போயிட்டு அதை எண்டுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. அவங்கள இன்னைக்கு எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி அவங்கள அழுவ விட்டு ட்ரிகரிங் பாயிண்ட் ஆக்கி வேற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னையை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் மேலே தப்பு கிடையாது, மஞ்சரி மேலே தப்பு கிடையாது. இந்த ஊருக்கிழவி விஷால் அண்டு சாச்சனாவால் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன் முடிப்பாயன்னு பார்த்தா முடிக்கவே இல்லை. முத்து வந்து அந்த இடத்துல வந்து அருண் சொல்கிறார், இவர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம வந்து இவர் உள்ள வராருன்ற மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிட்டார். எப்படி இவரை அக்யூஸ் பண்ணணும்னு அவருக்கு தெரியவே இல்லை அருணுக்கு. அதை வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவெர்ட் பண்ணி விட்டாரு. அந்த இடத்துல முத்து நீ என்னை எப்படி நீ குறை சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரு. என்னதான் ஒருத்தனுக்கு இது பண்ணாலும் புரியவே அந்த இடத்துல இவர் எல்லாத்தையும் மூளை செலவை பண்றாரு, அதாவது பிரெயின் வாஷ் பண்றாராம். உனக்கு வாயை தவிர வேற எதுவுமே கிடையாது, பிளா பிளா பிளான்னு தான் இருக்கு தம்பி, உனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன சொல்றானோ அதை மட்டும்தான் டீம்ல இருக்க எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் வந்து அந்த வயல் கார்டில் வந்து எல்லாம் சொன்ன பிறகு கொஞ்சம் அவேவானார். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தையும் அவன் இண்டிவிஜுவல் கேமை விளையாட ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்து நீ சொல்லுப்பா என்னடா பண்ணலாம், முத்து என்ன பண்ணலாம், அவர் தான் மூளையாக இருந்து எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் பாய்ஸ் டீமுக்கு. இன்னும் சொல்லப்போனால் பாய்ஸ் டீமில் முத்துக்குமரன் இல்லைன்னா அவங்க ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டம் தான் இருந்துச்சு. என்னைக்கு சேது அவர்கள் வந்து எல்லாம் அவர்கிட்ட டைட்டில் கொடுத்தோன்னு சொன்னால் அவனுக்கு புத்தி வந்து இருந்தானுங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா குரூப்பாக கேங்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி நடிக்கிறானுங்க ஒழிய இண்டிவிஜுவலா எவனுமே விளையாடவே இல்லை. ஒரு சில பிளேயர்கள் மட்டும்தான் இண்டிவிஜுவலா அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு நடக்குது இன்னைக்கு வந்து. அதில் மிகப்பெரிய ஒரு ட்ராமா நடந்துச்சு. அந்த ட்ராமாலாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபைனலில் வந்து போகும்போது வந்து இவர் அருண் பார்த்தீங்கன்னா நான் போனால் சாச்சனாக்கு அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துறாரு. நேற்றே சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துறாரு, அவர் காலி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி, சாச்சனா அண்டு இவங்க தான் இருக்காங்க, சிவகுமார் இருக்காங்க. இவர் எப்படியோ மண்டையை கழுவ பார்க்குது சாச்சனா, நான் பொம்மை எடுக்கிறேன் என்ன இவனை கழட்ட பார்க்குது, சிவகுமாரை கழட்ட பார்க்குது. ஏன்னா சிவகுமாரை கழட்டிட்டோம் அப்படின்னா ஃபைனல் ரவுண்ட் ஜெஃப்ரி வந்து பொம்மை எடுத்துகிட்டு போயிடுவான், நம்ம ஹோல்டு பண்ணிடலாம் இது பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை கழுவ பார்க்குது. ஆனால் வந்து கேவலமான விஷயம், அது பொம்மை அது கையிலே வந்துட்டு அது வெளியில் போயிடுது. கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த 2 பேர் வந்து விளையாட முடியாது, ஆருக்கு ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லும்போது இவர் ஜெஃப்ரி வந்து இங்கிட்ட ரஞ்சித் ரயான் சொல்ல அப்படின்ற மாதிரி இது பண்ணி ரயான் வந்துடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா
அவர் பொம்மையை நான் தான் தோக்கடிச்சேன், என் பொம்மையை அவர் தோக்கடிச்சேன், பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க அருண் கூட, அதனால அருண் சொல்லிடுறாரு. அருண் கால் அடிபட்டுச்சு முடியலை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. விஷால்கிட்ட கேட்குற, இல்லை நான் போக முடியாது, நான் வந்து கலந்துட்டு போயிட்டேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகுமார் எடுத்த தவறான முடிவுனால இன்னைக்கு வந்து இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா 2 பொம்மை எடுக்கிறாங்க, டக்குன்னு 2 பொம்மை ஒரே கலராக இருக்கனால அருண் வந்து ஜெஃப்ரி பொம்மை எடுத்துடுறாரு. அவன் கீழே போட்டு அவன் போய் இது பண்ணியிருக்கலாம், அவன் இந்த கோவா கேங்க்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சு தொலைவன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அழுது சீன் போட்டு சிவா வந்து காலை பிடிச்சி கெஞ்சி இவன் அழுது ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி, நான் நேற்று அழுதேன்னு சொன்னேன், எனக்கு அழுதே ஆகும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சீரியல் நாடகம் மாதிரி இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அருண் அழுததாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து அவனை தேத்தினதாக இருக்கட்டும், பேசுனதாக இருக்கட்டும், எனக்கு ஒரு துளி கூட பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாகவும் இல்லை, எதுவும் இல்லை. சரி ஏதோ கிரிஞ்சு கர்மத்தை பண்ணுறானுங்க, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சாச்சானா வந்து எல்லாரும் வந்து பாராட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு அவன் அருண் அழுது அந்த அந்த மூட்லேருந்தே அவர் போகல, அப்படியே மெயின்டைன் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் வந்து மஞ்சரிக்கு அடிபட்டுச்சு, எல்லாம் போயிட்டு ஸ்ட்ரிச்சுங்கிற இதுக்கெல்லாம் கூப்பிட்டு போனாங்க, கன்ஃபெஷன் ரூம்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் விட்டாங்க. அப்புறமேட்டு அவங்க ஓகே ஆகிட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் அடுத்த வாரம் வந்து எவிக்ட் அவர் வந்து யாருமே நாமினேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு போயிட்டாரு. எனக்கு டிசர்வ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா தம்பி தான் வந்து சம்மர் சால்ட்டான அடிச்சு டைவ் அடிச்சு இது பண்ணப்பல என்னை பொறுத்த வரைக்கும் சிவா எங்கே விட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் ராணவையோ அல்லது முத்துக்குமரனையோ, ராணவ் கரெக்டான பிக்கா ராணவ அடிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக ராணவ் வந்து ஜெஃப்ரி பொம்மையை எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல போட்டுட்டு சிவா பொம்மையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சிவாவை காப்பாற்றிருப்பான். இந்த இடத்துல தான் தம்பி நீ விழுந்த அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்புறம் இந்த வாரத்தோட பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் நம்மளுக்கே தெரியும், இந்த வாரம் வந்து அருண் வந்து எல்லாருக்கும் நல்லா இது பண்ணார், எங்களோட டப்பாலாம் அடித்தார், அதனால் அருண் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சௌந்தர்யாவும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் திடீர்னு சாச்சனாங்கிறாங்க, அருண் வந்துட்டு அந்த பொண்ணு தான் டிசர்வ், அது கடைசி வரைக்கும் அதை கொடுங்கன்ட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், சாச்சனா இந்த வாரம் என்னடா பண்ணுச்சு, டேய் என்னடா நேற்று பூவை கட் பண்ணுச்சு, அப்போ வந்து உடன்பாடு இல்லை நீங்கள் போட்டு சின்ன பொண்ணுக்கு அப்படி இப்படி நீங்கள் இன்றைக்கிடா இப்படி பண்ணுறீங்க, ஒரு நைட்டில் எல்லாம் மாறிடுவாங்கன்ற மாதிரி டக்குன்னு எல்லாம் பண்ணி இவங்க தான் மூளை செலவை பண்ணி விட்றாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து மாறி சாச்சனாவை சொல்லிடுறாங்க. ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா வந்து தலைவர் டாஸ்க் இது பண்ண போகிறாங்க. தலைவர் டாஸ்க்கில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம சொல்கிறேன் என்னென்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் மஞ்சரியை சொன்னாங்க. எனக்கு முத்துக்குமரன் இங்கே தான் வந்து இதாகிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாம் சாச்சனாவும் போய் கேட்குறாங்க, அது எபிசோடில் வரல. எல்லாரும் வந்து மஞ்சரியை சொல்லும் போது நீ ஏன் மஞ்சரியை சொன்னேன், அவங்க நிறைய பேர் இங்கே ஒஸ்ட்டாக இருந்தாங்க, அவங்கள மீறி எதுக்கு நீ மஞ்சரியை சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு அதே கேள்வி தான், எதுக்கு முத்துக்குமரன் இப்படி பண்ணார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களாச்சும் வந்து டாஸ்கில் வந்து ஃபைட் பண்ணாங்க, நிறைய இடத்துல குரல் கொடுத்தாங்க, ஏதோ ஒன்று ப்ரோமோவில் வந்தாங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க வீட்டில். ஆனால் வந்து இந்த வீட்டிலே வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ரஞ்சித் அவர்கள். 75வது நாள் பிரியாராமன் வந்துட்டு ஒரு எபிசோட் நல்லா இருக்கணும், ஒரு எபிசோடுக்காண்டி வாரம் அவரை காப்பாத்துறீங்க. உள்ள இருக்கு இந்த வாரம் என்னை கேட்டால் லிட்ரலி ஒன்றுமே பிடுங்கலை, என்னமே பண்ணல, ஒன்றுமே கிடையாது. இந்த வாரம் வந்து அவர் அப்படியே வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் தூக்கி வச்சுட்டு எபிசோட் பாருங்களேன், ஒன்றுமே இருக்காது. அப்படி தான் இருந்தார். அவராக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், பவித்ராவாக இருக்கட்டும், அன்ஷிதா கூட அன்றைக்கி வந்து ஃபைட் பண்ணாங்க. ஒரு சில நபர்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களெல்லாம் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா மஞ்சரியையும் ராணவையும் சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான இது. வாரம் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி வந்து வாயை மூடிக்கொண்டு ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாரு சேதுபதி அவர்கள். அதுதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பொம்மையாக இருப்பாங்க, அவங்கள பாத்ரூம் கூப்பிட்டு போய் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும், பொம்மைக்கு நீங்கள் ஊட்டி விடுறதும் எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். 2 பேரை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மஞ்சரி சேரி யாரும் போல் ராணை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் டாஸ்க்கை பற்றி நான் சொல்லிடுறேன். தலைவர் ஏன்னா எபிசோட் நாளைக்கு இது பண்ணுறது நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் வருது. ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் வந்து அடுத்த வாரம் யாரும் அவரை நாமினேட் பண்ண முடியாது. அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. கேப்டனோட பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுச்சு, அதுக்கு நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி அவர்கள் வந்து சாச்சனாக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா சும்மாவே ஆடும், அடுத்த வாரம் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த தகவல் என்ன அப்படின்னா, சாச்சனா வந்து காப்பாற்றிட்டாங்க,
இந்த வாரம் வந்து சிவகுமார் அல்லது ஆர்ஜே ஆனந்த் தான் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் இந்த கண்டென்ட்டை பற்றி நிறையா பேசலாம், எனக்கு தலை வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர்கள் வந்து தப்பாக இது பிள்ளை ஆட்டி விட்டு அழுக வச்சுட்டு ஓடிடுறானுங்க, வீடே வந்து 2 தூண் அப்படியே வெடிக்குது. இதில் வந்து சில பேர் வந்து ஓவராக கிரியேட் பண்ணுறானுங்க, ஒரு சில பேர் அடிக்கணுன்னே போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்காது, பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது. இதெல்லாம் வந்து சேதன் நாளைக்கு வந்து ஆமாம் தானே இல்லை தானே ஆமாம் தானே இல்லை தானே அப்படின்னு கேட்டுவிட்டு போனவன் இன்னும் காண்டாகும் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவர் என்னென்னலாம் கேட்டால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.